Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக வேட்பாளர் லோகி ராஜனை ஆதரித்து அவர் பிரசாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அனைத்து கருத்து வேறுபாடுகளை மறுத்து அதிமுகவுக்கு ஆதரவாக பிரசாரம் செய்து வருவதாக குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். பிரசாரத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் திமுகவிற்கு சென்றதால் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும், அவர் கடந்த தேர்தலில் பல கோடி ரூபாய் செலவு செய்துதான் வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தார். ஓபிஎஸ் தனியா பிரிஞ்சு போனதுனால நம்ம ஏற்கனவே அமமுக அதிமுக ரெண்டுமே இணைஞ்சாதான் பெரிய பக்கபலமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் பிரிஞ்சு போனதுனால ஏதாவது அதுக்கான வாக்கு சதவீதம் குறைவுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக போனதுக்கு அப்புறம் யாராவது கேள்வி கேட்கறதே தப்பு. இல்ல சார், திமுக காலையில கூட பேட்டியில அவர் 200 தொகுதிகள் நாங்க ஜெயிப்போம், தேனி மாவட்டம் இப்ப அதிமுக கோட்டை இல்ல ஓட்டை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் போய் ஜெயிக்க வைக்க போறாங்க. அவரை போன தரப்பு அவரால் ஒண்ணு அவர் ஜெயிக்கிறதே தப்பு, தலை தப்பிடுறது தம்பரான் பண்ணி பல 100 கோடி செலவு. கட்சியை விட்டு போன பிறகு அவர்கள் பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறது தவறு.